ஓகே. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நாங்க இறுதியா படிச்ச கிளாஸ்ல கடந்த வெள்ளிக்கிழமை நடந்த செஷன்ல பார்த்தது மின் இரசாயனத்துல ஆரம்பத்தை பார்த்துட்டு இருந்தோம். அதுல மின் இரசாயனம் எப்படி தோற்றம் பெற்ற அதுல வரலாறுகளை சுருக்கமா பார்த்துட்டு நாங்க மின் இரசாயன களங்களை பார்த்தது எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கு. சரி, அதை பத்தின சின்ன மீட்டல் ஒன்றோட நாங்க மின் இரசாயன களங்களை பத்தி தொடர்ந்து ஆராய்வோம். சரியா? அப்ப ஞாபகம் இருக்கும் இதற்கு மின்னிரசாயன களங்கள்ல பற்றி, அதாவது மின்னோட்டத்தை பற்றி முதன்மையான பரிசோதனை செஞ்சவர் லூகி கல்வானி என்பவர். அதற்கு பிறகு அவர் செய்த பரிசோதனையை மேலும் விரிவுபடுத்தி ஆராய்ந்ததுல வோல்டா என்பவர், அதாவது அலெசாண்ட்ரோ வோல்டா என்பவர் தான் என்னது மின் இரசாயன களத்தை கண்டுபிடிச்சது. நாங்க மின் இரசாயன களம் என்ற நேரம் இரசாயன பதார்த்தம் ஒன்றை பயன்படுத்தி இரசாயன சக்தியை மின் சக்தியாக மாற்றுறதான் நாங்க என்னது மின் இரசாயன களங்கள்ல விளைவாக நடக்கிறது பாக்குறது. அதான் மின் சக்தியாக இரசாயன சக்தி மாற்றம் அடைகிறதான் நாங்க இந்த மின் இரசாயனம் பாடத்துல பாக்குறது. ஆகவே அதற்கு ஆரம்ப அர்த்தவா இருந்தது வோல்டா என்பவர், அலெசாண்ட்ரோ வோல்டா என்பவர். இவர் உருவாக்கின மின்கலத்தை, இரசாயன மின்கலத்தை தான் நீங்க பாக்குறீங்க. சரியா? அப்ப இதுல இவர் உருவாக்கின இந்த அடிப்படையான விஷயங்களை நாங்க பாக்குற நேரம் உண்மையா இதுக்குள்ள என்ன நடக்குறேன்னு இதுல இருந்தது உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். 2 வகையான உலோகம், ஒன்று நாகம், அடுத்தது செப்பு. இந்த நாகம் செப்பு என்றத படிப்படியா அடுத்தடுத்ததாக அடுக்கி அவர் பெற்ற அமைப்பு தான் இது இங்க இருக்குது, வோல்டா தட்டு என்றது. இந்த அமைப்புக்கு இடையில் அவர் உப்பு கரைசலால நனைக்கப்பட்ட ஒரு கடதாசியை வைத்தார். இதற்கான காரணங்களை நாங்க பார்த்துட்டு போனோம், ஏன் இப்படி உப்பு கரைசலை வைக்கணும். அப்ப அந்த நேரம் எங்களுக்கு விளங்கினதான் இது. இன்னொரு உதாரணம் என்னது, எலுமிச்சம்பழத்திலிருந்து மின்னோட்டத்தை பெற்றுக்கொள்ளலாம். அதே மாதிரி கிழங்காகட்டும் சிட்ரஸ் பழங்களாகட்டும் எல்லாத்திலிருந்தும் எங்களுக்கு மின்னோட்டத்தை பிறப்பிக்கலாம். சரியா? இதுல இருந்து நாங்க அறிந்து கொண்ட விடயம் என்னவென்றால், அதாவது மின்னோட்டத்தை கடத்துறதற்காக இந்த அமைக்கப்பட்ட அமைப்புகள்ல, இப்போ வோல்டா களத்தட்டை எடுத்துக்கொண்டாலும் அங்க உப்பு கரைசல் காணப்பட்ட, அப்ப ஏதோ ஒரு கரைசல் இதுல சம்பந்தப்படுது, கரைசல் அல்லது திரவம் சம்பந்தப்படுது. இந்த திரவத்துக்கு அல்லது கரைசலுக்கு நாங்க சொல்ற பெயர் மின் பகுபொருள். மின் பகுபொருள் இது எப்படிப்பட்ட திரவம் என்றால், அது கரைசல் நிலையில் இருக்கிற நேரம் மின்னோட்டத்தை தன்னோடு கடத்தக்கூடியதாக இருக்கணும். அவை உங்களுக்கு தெரியும், மின்னோட்டம் கடத்தப்பட வேண்டுமாக இருந்தால் அங்க கட்டாயம் என்ன இருக்கணும், ஏற்றம் பெற்ற துணிக்கைகள் காணப்படணும். ஏற்றம் பெற்ற துணிக்கைகள் இருந்தால்தான் என்னது மின்னோட்டம் கடத்தப்படும். ஆகவே அப்ப இங்க கட்டாயம் மின் இரசாயன களத்துல மின் பகுபொருள் ஒன்று இருக்கணும் என்று பார்த்தோம். இது தவிர அந்த மின் பகுபொருள்ல அமிழ்ந்த நிலையில மின்வாய்கள் காணப்படணும். இந்த மின்வாய்கள் பெரும்பாலும் உலோகங்களாக இருக்கும். காரணம் என்னது, உலோகங்கள் தான் மின்னை சிறப்பாக கடத்துபவை. அவற்றிடம் சுயாதீன இலத்திரன்கள் இருக்கிறதால உலோக மின்வாய்கள் தான் நாங்க பயன்படுத்துறது இதுல மின் இரசாயன களங்கள்ல. சரி, அப்ப மின் இரசாயன களங்கள்ல மின்வாய்களும் மின் பகுபொருளும் தேவைப்படுது. அதாவது இங்க நீங்க விளங்கிக்கொள்ளணும், இது ஒரு பேட்டரி. சரியா? மின் இரசாயன களம் என்ற மின்கலமா, உலர் மின்கலம் மாதிரி பேட்டரி. சரியா? நீங்க இதுல உருவாக்குறது என்னது, மின்னோட்டத்தை. நீங்க 2 உலோகத்தை ஒரு மின் பகுபொருள்ல அமழ்த்துவதன் ஊடாக அதற்கு புறம்பாக ஒரு தொடுப்பை நீங்க தொடுத்தீங்களாக இருந்தால் உங்களுக்கு விளைவாக கிடைக்க போறது மின்னோட்டம். சரி, அப்ப இதுல நீங்க உதாரணமா பார்த்தது நாங்க முதலாவதாக படித்தது. உண்மையிலேயே நாங்க இந்த எளிய அமைப்புக்கு செல்றது, இந்த நாகம் செப்பு மின் இரசாயன களத்துக்கு நாங்க எளிய வடிவத்துல செல்ற பெயர் என்னதுன்னா வோல்டா களம். சரியா? அப்ப அதாவது பரீட்சையில கேள்விகள்ல வோல்டா களம் என்று குறிப்பிட்டிருந்தால் எதை குறிப்பிடுது, நாகத்தையும் செப்பையும் மின்வாய்களாக கொண்ட ஐதான சல்பூரிக் அமிலத்தை என்னது ஒரு மின் பகுபொருளாக கொண்ட அமைப்பை நாங்க இதை வோல்டா களம் என்று சொல்றோம். சரியா? இந்த ஐதான சல்பூரிக் அமிலத்துக்கு பதிலா எந்த ஒரு அமிலமும் இருக்கலாம் அங்கே. சரியா? அப்ப நாங்க பார்ப்போம் ஏன் இது ஐதான சல்பூரிக் அமிலமாக இருக்கணும், ஏன் நாகம் செப்பு அங்கே இருக்கணும் என்றதெல்லாம் பார்ப்போம்.
சரி, இதை வோல்டா களம் என்ற அழைக்க காரணம் நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போல வோல்டா அலெக்சாண்ட்ரோ வோல்டா என்பவர் தான் என்னவாக இருந்த இந்த மின் இரசாயன களம் உருவாக ஆரம்ப கர்த்தாவாக இருந்தவர். சரியா? அவர் பயன்படுத்தின அந்த வோல்டா கள தட்டுக்களையும் நீங்க அவதானிச்சீங்களாக இருந்தால் அதில் இருந்ததும் நாகமும் செப்பும். ஆகவே நாகத்தையும் செப்பையும் மின்வாயாக கொண்ட இந்த எளிய மின் இரசாயன களத்துக்கு நாங்க இன்னொரு பேர் குறிப்பிடலாம், என்னது? வோல்டா களம் என்று. சரியா? வோல்டா களம் என்று. ஓகே, அப்ப இதுல செப்பையும் நாகத்தையும் தனித்தனியாக வைக்கிற நேரம் என்ன நடக்காது? புறத்தே எந்த விதமான தொடுப்பும் இல்லாத நேரம், இணைப்பு கம்பிகள் மூலம் தொடுக்கப்படாத நேரத்துல செப்போ நாகமோ என்ன செய்யாது? ஒன்றொன்று தொடர்பில் இல்லை. ஆகவே இதற்கூடா ஒரு புறச்சுற்று இல்லாததன் காரணமாக மின்னோட்டம் எதுவும் இல்லை. இப்படி தனியாக சுற்று பூர்த்தி இல்லாத நிலைமை ஒன்றுதான் இது இருக்குது. சரியா? அப்ப இதுல மின்னோட்டம் இல்லை. ஆனா என்ன நடக்குது? உங்களுக்கு தெரியும், ஒரு உலோகம் ஒன்ற ஐதான அமிலத்துல நீங்க செலுத்தினீங்களாக இருந்தால் தாக்க வித தொடர்ல ஐதரசனுக்கு மேலாக உள்ள ஒரு உலோகத்தை நீங்க ஐதான அமிலத்தோட தாக்கம் புரிய வைத்தீங்களாக இருந்தால் என்ன நடக்கும்? நாகம் ஐதான அமிலத்தில் உள்ள H+ அயன்களை இடம்பெயர்த்து, அதாவது உண்மையிலே நடக்கிறது என்ன? நாகம் ஒரு உலோகம், அவருடைய 2 இலத்திரன்களை இறந்து, சரியா, 2 இலத்திரன்கள் இழந்து அந்த இழக்கப்பட்ட இலத்திரனை 2 ஐதரசன் ஏற்றுக்கொண்டு அது H2 வாயுவாக நாகமுடு. எந்த உலோகம் ஐதரசன் இடம்பெயர்க்கலுமோ அந்த உலோகத்துக்கு அண்மையில ஐதரசன் வாயு வெளிவிடப்படும். இது எப்ப நடக்கும்? புறத்தே தொடுப்பு இல்லாத சந்தர்ப்பத்துல மட்டும். அதாலதான் நீங்க செப்பு மின்வாய்க்கு அண்மையில என்ன நடக்கல? எந்த விதமான வாயுவும் தோன்றல. ஏன்? செப்பு உங்களுக்கு தாக்கு விதத்துடன் ஞாபகம் இருக்கணும், செப்புக்கு மேலதான் ஐதரசன் இருக்குது. ஆகவே தாக்குதிறன் யாருக்கு கூட? ஐதரசனுக்கு அதிகம். அதாலதான் நீங்க செப்பு கண்மையில எந்த விதமான வாயுவும் வெளிவரல. நாகம் ஐதரசனை இடம்பெயர்க்கக்கூடியதுன்றதால அது இலத்திரனை இழந்து அது கரைசலுக்கு போகுது அயனாக. அதே நேரம் H2 வாயு வெளிவருது. மின்வாய்களுக்கு புறத்தே இணைப்பு இல்லாத சந்தர்ப்பத்துல இது ஒரு திறந்த சுற்று மாதிரி. ஆகவே எந்த விதமான மின்னோட்டமும் இல்லை. உலோகம் அந்த அமிலத்தோட தாக்கம் போடுறது மட்டுமே நடக்கும். தாக்கம் இருந்தால் தாக்கம் போடுறது நடக்கும். சரியா? அடுத்ததாக நான் பார்த்தது, இதுல உண்மையிலே என்ன நடக்குறான்னு பார்ப்போம். சரியா? நான் இங்க அடுத்த விஷயம் காட்ட முதல்ல இதுதான் நாங்க இறுதியாக பார்த்து முடித்தது. அதாவது என்னது? இப்ப புறத்தே ஒரு தொடுப்பு காணப்பட்ட நிலை. புறத்தே ஒரு தொடுப்பு வந்துட்டால் இப்ப என்ன நடக்குது? உண்மையிலேயே நாகம்தான் என்ன செஞ்சது? இலத்திரன்களை விடுவித்தது. ஏன்? நாகம் தாக்குதிறன் கூடிய மூலகம். எதை விட? இங்க அருகில் உள்ள செப்ப விட நாகம் தாக்குதிறன் கூடிய மூலகம் என்றபடியால நாகம்தான் என்ன செய்யும்? செப்ப விடவும் விரைவாக இலத்திரன்களை விடுவிக்கும். இது வெளிவிடுற இலத்திரன்களை ஏற்கனவே நாங்க பார்த்த படத்துல என்ன இருக்கல்ல? புறத்தே ஒரு இணைப்பு கம்பி இருக்காததால அந்த வெளிவிடப்பட்ட இலத்திரன்கள் எல்லாம் நாக மின்வாயை சூழதான் காணப்பட்டது. சரியா? இப்ப என்ன நடக்குதுண்டா, இந்த புறத்தே இருந்த இணைப்பு கம்பியின் ஊடாக நாகத்தால வெளிவிடப்படுற இலத்திரன்கள் எங்க நோக்கி போகுது? செப்பை நோக்கி போகுது. காரணம் ஏண்டா, இப்ப ஒரு இடத்துல நாங்க பொதுவாகவே என்ன சொல்லுவோம்? இலத்திரன்கள் பொதுவாகவே நேர் முடிவிடத்தை நோக்கி, அதாவது எதிரேற்றம் கொண்ட துணிக்கைகள் தான் என்னது? ஒன்று ஒன்று கவருது. ஆகவே இலத்திரன்கள் எங்க செறிவு கூடவாக இருக்குதோ அது இலத்திரன் செறிவு குறைந்த இடம். இல்லாட்டி இன்னொரு பேர் என்ன சொல்லலும், இலத்திரன் செறிவு குறைவேண்டா அந்த இடம் ஒப்பீட்டளவுல நேர்த்தன்மை உடையது. நேர்த்தன்மை உடைய ஒரு இடத்தை நோக்கி என்னது? செல்லும். ஆகவே நாகம் தாக்குதிறன் கூட என்றதால அதிகமாக வேகமாக என்ன செய்யும்? இலத்திரன்களை வெளிவிடும். அதால நாகத்தை சூழ எப்பவுமே என்னது? இலத்திரன்கள் அதிகமாக இருக்கும். ஆகவே நாங்க இந்த நாகம் இருக்கிற மின்வாய்க்கு செல்றது, ஒரு பேட்டரி எடுத்துக்கொண்டால் பேட்டரிக்கு மறைமுடிவிடம் நேர்முடிவிடம் இருக்கணும். ஆகவே இது ஒரு பேட்டரி. இந்த மின்கலத்தை எடுத்துக்கொண்ட இந்த ரசாயன மின்கலத்தை எடுத்துக்கொண்டால் இதுல நாகம் தான் எந்த முடிவிடமாக இருக்கும்? மறை முடிவிடமாக இருக்கும். காரணம் என்னது? அது வேகமாக இலத்திரன்களை வெளிவிடுறது. அதே போல
பேட்டரியிட நேர் முடிவிடமாக இது இருக்கும், செப்பு இருக்கும். காரணம் என்னது? அது ஒப்பீட்டளவுல தாக்குதிறன் குறைவு. ஆகவே அதுக்கு அண்மையில் உள்ள இலத்திரண்ட செறிவு குறைவு. ஆகவே அது நாகத்தோட ஒப்பிடக்கல செப்பு என்னது நேர் முடிவிடமாக இருக்கும். சரியா? ஆகவே இந்த பேட்டரி எடுத்துக்கொண்ட இந்த மின் இரசாயன களத்துல நாகம் மறைமுடிவிடம், செப்பு நேர்முடிவிடம். ஆகவே இலத்திரன் எதிலிருந்து எதை நோக்கி போகும்? மறைமுடிவிடத்திலிருந்து நேர்முடிவிடத்தை நோக்கி செல்லும். அதைத்தான் இந்த இணைப்பு கம்பி செய்து. இந்த இணைப்பு கம்பி இல்லாத நிலையில இந்த இந்த மாதிரி எந்த விதமான ஒரு இலத்திரன் பாய்ச்சலும் இருக்காது. நீங்க இந்த இலத்திரன் கம்பிய தொடுத்ததன் காரணமாகத்தான் என்ன நடக்குது? இந்த இலத்திரன் பாய்ச்சல் நிகழுது. ஆகவே இலத்திரன் ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு ஒரு திசையில நகர்றா, இலத்திரண்ட பாய்ச்சல் நிகழ்றா, நாங்க அதை என்ன செய்யற? மின்னோட்டம் ஒன்று உருவாகுற. இலத்திரனின் பாய்ச்சல் தான் என்னது? மின்னோட்டம். ஆகவே இலத்திரன் பாய்ச்சல் இந்த திசையில் இருக்கிறதாக இருந்தால், இடப்புறம் இருந்து வலப்புறம் இருக்கிறதாக இருந்தால், உண்மையிலேயே மின்னோட்டம் எந்த திசையில் இருக்கும்? இலத்திரன் பாய்ச்சலுக்கு எதிரான திசையில். ஆகவே வலதிலிருந்து இடப்புறமாக மின்னோட்டம் பாயும். இலத்திரன் பாய்ச்சல் நாகத்திலிருந்து செப்புக்காக இருந்தால் மின்னோட்டம் எப்படி இருக்கும்? செப்பிலிருந்து நாகத்துக்கா இருக்கும். ஆகவே இங்கின ஒரு அம்பியர் மானிய அல்லது கல்வனோ மானிய நீங்க இங்கின வச்சு திரும்பல் எந்த திசையில் என்று கேட்டால் நீங்க எதை கொடுக்கணும்? உண்மையிலேயே கல்வனோமானி எதை காட்டுது? மின்னோட்டத்தின் திசையைத்தான் காட்டுது. ஆகவே இங்க இலத்திரன் பாய்ச்சல் திசை உங்களுக்கு தெரியும் என்றா, கல்வனோமானி திரும்பும் திசையை குறிப்பிடுறதுக்கு நீங்க என்ன செய்யணும்? இலத்திரன் பாய்ச்சல் திசைக்கு எதிரான திசையைத்தான் குறிப்பிடணும். சரியா? ஆகவே இது ஒரு என்ன நடந்த நாங்க ஒரு எளிய மின்னிரசாயன களத்துல உண்மையாக எப்படி மின்னோட்டம் பெறப்படுது என்ற விஷயத்தை தான் பார்க்கிறோம். அப்ப இப்ப ஒருத்தருக்கு டவுட் வரையிலும் என்னது? சந்தேகம் வரையிலும் இப்ப போக போக என்ன நடக்குது? நாகத்திட்டு இருந்துதானே இலத்திரன் எல்லாம் போய் எதுகிட்ட போய் சேருது? செப்பு கிட்ட போய் சேருது. அப்போ ஒரு நிலையில நாகத்திலிருந்து போன இலத்திரன் எல்லாம் என்ன செய்யணும்? செப்புல நிறையணும். நாகம் என்ன நடக்கும்? நாகம் இலத்திரனை விடுவித்து விடுவித்து அயனாக மாற மாற நாகத்திலிருந்து என்னது? நாகம் அணுக்கள் வந்து கரைஞ்சு கரைஞ்சு அயனாகும். ஆகவே நாகம் தேய்ந்து கொண்டு போகும். சரியா? நாகம் தேய்வடையும். இங்கெல்ல செப்புல என்ன நடக்கும்? இலத்திரன் நிறைறதால ஒரு நிலையில நாங்க நினைப்போம் என்னது? இது மறையாக மாறிடுமோ, செப்பு மறையாக மாறிவிடுமோன்னு நினைக்கும். ஆனா என்ன நடக்குது உண்மையிலே? இங்க வார இலத்திரன்களை யாரு பெறுறார்? இப்ப நாகத்துக்கிட்ட வரமாட்டாங்க. யாரு? H+ அயன்கள், கரைசலில் உள்ள H+ அயன்கள் நாகத்துக்கிட்ட வரமாட்டாங்க. ஏன் காரணம்? அங்க இலத்திரன்கள் இதச்சூழ இருக்கிறதெல்லாம் எங்க நோக்கி போகுது? செப்ப நோக்கி போகுது. ஆகவே கரைசலில் உள்ள H+ அயன்கள் எல்லாம் செப்ப நோக்கி போயிட்டு அதுகிட்ட நாகம் கொடுக்குற இலத்திரன் எல்லாத்தையும் எது எடுக்கும்? H+ எடுத்து H2 வாயுவாக வெளியேறும். ஆகவே புறத்தே ஒரு இணைப்பு இருக்கிற சந்தர்ப்பங்கள்ல நீங்க H2 வாயு வெளிவரத செப்பு மின்வாய் கண்மையில தான் அவதானிக்கலாம். அதே நேரம் புறத்தே ஒரு இணைப்பு கம்பி இல்லாத சந்தர்ப்பத்துல நாக மின்வாயையும், அதாவது நாகத்தையும் செப்பையும் தகடு ரெண்டையும் நீங்க ஒரு அமிலத்துல அமிழ்த்தினீங்களாக இருந்தால் கட்டாயம் எங்க வந்திருக்கும்? நாக தாக்கம் அடைகிறதால நாகத்துல தான் H2 வாயு வெளிவந்திருக்கும். இந்த வித்தியாசத்தை விளங்கிக்கணும். கேட்ட ஒரு ஒரு சந்தேகம் வந்திருக்குது என்னண்டா, இது வந்து இப்ப நாங்க படிக்கிறது பியோவா என்னது? மின் இரசாயன களம். இதுக்கு அடுத்த செக்ஷன்ல நீங்க பாப்பீங்க மின் பகுப்புன்ற ஒரு செக்ஷன். நாங்க இன்றைக்கு இன்ஷால்லா பார்ப்போம். மின் பகுப்பு என்றதை பார்க்கிற நேரம் நீங்க ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு இன்னொன்றின் மீது ஒரு உலோகம் பூசப்படுறத பத்தி படிப்பீங்க. நீங்க என்ன செய்யணும்டா, இப்ப நாங்க படிக்கிற விஷயம் எது? மின் இரசாயன களம். நாங்க இங்க செல்ற பாயிண்ட்ஸை கிளியரா வழங்கெடுத்துக்கணும். அப்ப நீங்க மின் பகுப்பு படிக்கிற நேரம் நான் என்னான்னு குறிப்பிடுவேன். இப்ப நான் குறிப்பிட்டு செல்றதாக இருந்தால் நான் ஒரு இடத்துல சொன்னேன், இங்க என்னது? புறத்தே எந்த விதமான மின்னோட்டத்தையும் நாங்க கொடுக்கிறோமா? நாங்க எந்த விதமான மின்னோட்டத்தையும் இதுக்கு கொடுக்கல. இதே ஒரு என்னது? பேட்டரி. பேட்டரி என்ன செய்யும்? பேட்டரிக்கு நாங்க மின்னோட்டம் கொடுக்கணுமா? தேவையில்லை. பேட்டரி தான் மின்னோட்டத்தை தரணும். சரியா? அப்படி நடக்கிற இது பேட்டரியாக தொழிற்படுற இந்த சந்தர்ப்பத்துல இந்த நாகம் போய் செப்புலையோ அல்லது செப்பு போய் நாகத்திலேயோ எங்கேயும் உலோகம் படியாது. அப்ப எங்க இருக்கும்? இந்த கரைஞ்சு கரைஞ்சு போற நாகம் எல்லாம், இந்த நாக அயன்கள் எல்லாம் இந்த கரைசலுக்குள்ளேயே இருக்கும். சரியா? நாகம் அயன் வந்து என்ன ஏற்றம்? நேரேற்றம். இந்த நேரேற்றம் கொண்ட நாக அயன்கள் மறையேற்றம் கொண்ட சல்பேட் அயன்கள் ஏற்கனவே எங்க இருக்கும்?
கரைசலுக்குள் இருக்கும். இது எங்கிருந்து வந்த சல்பேட் அயன்? H2SO4 என்ற அமிலத்திலிருந்து வந்த அயன். இதே நீங்க ஹைட்ரோகுளோரிக் அமிலமாக இருந்தால் என்ன அயன் இருந்திருக்கும்? எதிர் அயன் குளோரைடு அயன் இருந்திருக்கும். அப்ப இந்த நாக அயன்கள் இந்த குளோரைடு அயன்களோடு சேர்ந்து வேறொரு உப்பு கரைசலாக இதை மாத்திட்டு இருக்கும். ஒரு போதுமே மின்னிரசாயன களத்துல இதிலிருந்து இன்னொரு மின்வாய்க்கு படியாது. சரியா? நீங்க இதுக்கு அடுத்த செக்ஷனையும் இதையும் குழப்பிக்கப்படாது. சரி, அப்ப இதுல என்ன நடக்குது? நீ இதுதான் மின்னோட்டத்தை பிறப்பிக்குதே ஒழிய நீங்க புறம்பாக எந்த மின்னோட்டமும் இதுக்கு வழங்கவில்லை. ஓகே. அப்ப இந்த நாகம் செப்பு கண்மேல இப்படி நடக்கிறதுக்கு என்ன இருக்கணும்? காரணம் இருக்கணும். சரியா? நாகமும் செப்பும் இப்படி நடக்குது. இந்த படத்துல விளங்குது. நாகம் என்ன நடக்குது? காலப்போக்கு இன்னொரு கல்வனோமானியத்தான் இது காட்டிருக்கு. சரியா? இது காட்டிருக்கிற அம்புக்குறி வந்து இலத்திரன் பாய்ச்சல். ஆகவே மின்னோட்டத்தின் பாய்ச்சல் எந்த திசையில் இருக்கும்? செப்பிலிருந்து நாகத்தை நோக்கியதாக இருக்கும். சரியா? இங்க பாருங்க, நாகம் காலப்போக்கில் என்ன நடக்கும்? கரைஞ்சி கரைஞ்சி போகும். செப்புல எந்த விதமான மாற்றமும் நிகழ்ந்தில்லை. விளங்குதா? செப்புல எந்த விதமான மாற்றமும் நிகழாது. சரியா? வாயு குமிழிகள் அதற்கு அண்மையில வெளிவரும். வாயு குமிழிகள் அதற்கு அண்மையில வெளிவரும். அவ்வளவுதான் நீங்க நடக்கிற விடயம். சரி, இங்க கீழே தரப்பட்ட படம் என்னது? நாகம் வந்து அமிலத்தோட நடத்துற தாக்கம். அதாவது நாகம் ஒன்று அமிலத்துக்குள்ள சாதாரணமாக அமிழ்த்திய நிலையில நடக்கிற தாக்கம். அப்ப என்ன நடக்கும்? நாகம் தான் என்ன செய்யும்? கரைந்து அங்கின H2 வாயுவை வெளிவரும். இது வந்து நாகத்துண்டுகள். உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், கடைசியா நடந்த கிளாஸ்ல நான் வீடியோ ஒன்று காட்டினேன். நாகத்துண்ட ஹைட்ரோகுளோரிக் அமிலத்துல செலுத்துற நேரம் அது ஹைட்ரசன் வாயுவை வெளிவிடும். சரியா? அந்த அந்த ஒரு அனிமேஷன் படம் தான் இங்க காட்டப்பட்டிருக்கு. அந்த மாதிரி இங்க நடக்காது. இங்க நாகத்து கண்மையில எந்த விதமான வாயு குமிழும் தோன்றாது. எதிர்கண்மையில வருது? செப்பு மின்வாய் கண்மையில வருது. நாகமும் செப்பும் இருக்கிற நேரம் இதான் நடக்குது. அப்ப இதுக்குள்ள என்ன நடக்குது உண்மையில? இதுல உள்ள மின் பகுபொருளாக தொழிற்படுற சல்பியூரிக் அமிலம் என்ன நடக்குது? முதல்ல அயனாக்கம் அடையுது. சரியா? சல்பியூரிக் அமிலம் அயனாக்கம் அடையுது. மின் பகுபொருள் இயல்பு என்னது? மின் பகுபொருளாக இருக்கணும் என்றால் அது கட்டாயம் மின்னோட்டத்தை தன்னோடு செல்ல அனுமதிக்கணும் அல்லது மின்னோட்டத்தை கடத்தக்கூடியதாக இருக்கணும். சரியா? அதாவது ஏற்றம் கொண்ட துணிக்கையில் இருந்தால் தான் என்ன செய்யலும்? அது அசைவதன் காரணமாக மின்னோட்டம் இடம் மாறும். ஆகவே H2SO4 எப்படியான ஒரு மின் பகுபொருளா இருக்கணும்? அயனாக்கம் அடைந்து அசையக்கூடிய அயன்களை தரக்கூடிய ஒரு பதார்த்தமாக இருந்தால் தான் என்னது நாங்க ஒரு மின் பகுபொருளாக பயன்படுத்துறோம். சரியா? அப்ப பாருங்க, இது அயனாக்கம் அடைந்தால் H2SO4 2 H+ அயன்களும் ஒரு சல்பேட் அயனும் உருவாகுது. 2 H+ அயன்களும் ஒரு சல்பேட் அயனும் உருவாகுது. இதுல ஞாபகம் வச்சுக்கணும், நீங்க தாக்க சமன்பாடு கேட்டதாக இருந்தால், எந்த சந்தர்ப்பத்திலையும் சமன்பாடு கேட்டதாக இருந்தால் நீங்க பூரண சமன்பாடு கொடுக்கிற நேரம் என்ன செய்யணும்? தாக்கத்துல அதோட நிலைகளை குறிப்பிடணும். தாக்கத்துல அதன் நிலைகளை குறிப்பிட மறக்கப்படாது. இங்க எந்த விதமான திண்மமோ வாயுவோ இல்லைன்றதால எல்லாமே கரைசல் நிலையில் இருக்குது. ஆகவேதான் இப்படி இந்த சமன்பாடு உங்களுக்கு தெரியும். ஏன்? H2SO4 SO4 2- மூலிகம் இருக்குது. அது 2- ஆகவே 2H+ இருக்கணும். சரியா? இது இப்ப நாகத்து கண்மையில என்ன நடக்குதுன்னு பாருங்க. நாகம் என்னது? கரையுது. கரைந்து 2 இலத்திரனை வெளிவிடுது. நாகத்து கண்மையில நாகம் கரைந்து 2 இலத்திரனை வெளிவிடுது. அதே நேரம் செப்பு மின்வாய் கண்மையில என்ன நடக்குது? அந்த விடுபட்ட 2 இலத்திரனையும் பெற்றுக்கொள்ள 2 H+ அயன்கள் வந்து H2 வாயுவாக வெளியேறுது. சரியா? இது 2 தாக்கமும் தெரிஞ்சிருக்கும். இந்த தாக்கங்களுக்கு நாங்க சொல்றது வந்து அரை அயன் தாக்கம். சரியா? இலத்திரன்களோட நாங்க குறிப்பிடுற தாக்கம். ஒரு மூலகத்துக்கு மட்டும் நடக்கிற மாற்றத்தை இலத்திரனோட குறிப்பிடுற தாக்கத்துக்கு நாங்க சொல்றது அரை அயன் தாக்கம். ஆகவே இது ரெண்டும் என்னது? அரை அயன் தாக்கம். சரியா? இதுல நாக அயனாக மாறுற நேரம், அதாவது Zn வந்து ஜிங்க் 2+ ஆக மாறுற நேரம் என்ன செய்யுது? 2 இலத்திரனை வெளிவிடுது. ஏதாவது ஒரு மூலகம் அல்லது சடப்பொருள்
இலத்திரனை வெளிவிடுறதாக இருந்தால் நாங்க அந்த தாக்கத்துக்கு செல்றது ஒட்சியேற்ற தாக்கம். இது இப்ப பொதுவாக எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். நாங்க இலத்திரனை வெளிவிடுறதாக இருந்தால் அது ஒரு அயனாக இருக்கட்டும், அணுவாக இருக்கட்டும் அல்லது மூலக்கூறாக இருக்கட்டும், இலத்திரனை வெளிவிடுமாக இருந்தால் அது ஒட்சியேற்றம், இலத்திரனை பெற்றுக்கொள்ளுமாக இருந்தால் அது தாழ்த்தல். இலத்திரனை பெற்றுக்கொள்ளுமாக இருந்தால் தாழ்த்தல். ஆகவே இங்க நாகந்தா என்ன நடக்குது? நாகத்து கண்மையில தான் ஒட்சியேற்ற தாக்கம் நிகழுது. செப்பு மின்வாய் கண்மையில என்ன நடக்குது? தாழ்த்தல் தாக்கம் நிகழுது. சரியா? இது ஞாபகம் வைக்கணும். ஆகவே இதுல மொத்தமா உங்களுக்கு என்ன செய்யலும்? H2SO4 பிரிகை தாக்கத்தை எழுதலாம். அடுத்தது மின்வாய்களுக்கு அண்மையில நடக்கிற அரை அயன் தாக்கத்தை எழுதலாம். இது தெரிஞ்சிருக்கணும். சரியா? சரி, அடுத்தபடியா இதுதான் என்னது அந்த செயற்பாடு. இந்த செயற்பாடை கவனிங்க. இப்ப நாங்க படத்துல தான் இது கவனிச்சோம். என்னது? ஒரு அனிமேஷன் படத்துல தான் நாங்க பார்த்தோம். நாகம் இருக்குது, செப்பு இருக்குது, ரெண்டு கரையில செப்பு மின்வாய்க்கு அண்மையில ஹைட்ரஜன் வாயு வெளிவரும் என்றதை பார்த்தோம். அதை நாங்க இப்போ ஒரு பிராக்டிக்கலாக பார்ப்போம். இந்த வீடியோல உண்மையாக ஒரு நாக மின்வாயம் செப்பு மின்வாயம் பயன்படுத்தி நடக்கிற தாக்கம் நேரம் செப்பு மின்வாய்க்கு அண்மையில வாய்க்குமிழ் வெளிவரத அவதானிங்க. சரியா? இங்க நேர்முடிவிடம் மறைமுடிவிடம் காட்டப்பட்டிருக்குது. பாருங்க, மின்குமிழ் ஒளிருது. இது ஒரு பேட்டரி. அந்த மின்குமிழ் அவதானிங்க. இந்த மின்வாய்களுக்கு நீங்க மின்வாய்களை அமிழ்த்தின நேரம், ரெண்டு மின்வாய்களையும் அமிழ்த்தின நேரம் என்ன நடக்குது? மின்குமிழ் ஒளிருது. மின்குமிழ் ஒளிருது அப்படின்னு அர்த்தம் என்னது? இது இந்த சுற்றுக்கூடாக ஒரு மின்னோட்டம் பாயுது. இந்த சுற்றுக்கூடாக மின்னோட்டம் பாயுது. இந்த சுற்றுக்கூடாக பாயிற மின்னோட்டத்தை நீங்க மின்குமிழை வைத்து அறிகிறதை விட உங்களுக்கு என்ன செய்யலாம்? ஒரு கல்வனோமானியை வைத்து அறியலாம். ஏன்? கல்வனோமானி சிறிய மின்னோட்டத்துக்கும் திரும்பல காட்டும். சரியா? அது சென்சிட்டிவிட்டி கூட, அதாவது சரியான உணர்திறன் கூடியது. சிறிய மின்னோட்டத்துக்கும் திரும்பலை காட்டும். சரியா? அவே நீங்க ஒரு மின்குமிழை வைத்து இந்த பரிசோதனை செய்யறதை விட எளிய மின்கலம் ஒன்று அமைக்கிற நேரம் கல்வனோமானி போன்ற உணர்திறன் கூடிய உபகரணங்களை பயன்படுத்துறது நல்ல. சரியா? அப்ப இதுல விளங்கியிருக்கும். இங்க பின்னுக்கு பார்த்தா உங்களுக்கு விளங்கும். ஒன்று கண்மேல புகை மண்டலம் மாதிரி இருக்கும். நான் இன்னொரு வீடியோ காட்டுவேன். சரியா? புகை மாதிரி இருக்கும். அது என்ன நடக்குது? மிக வேகமாக வாயு வெளியேற்றம் நடக்கிறது தான் குறிப்பிடுது. சரியா? ஓகே. சரியா? அரை அயன் தாக்கங்கள் எழுதுற போது, சரி, இப்ப அரை அயன் தாக்கத்துக்கு வருவோம். அரை அயன் தாக்கங்கள் எழுதுற போது பொதுவாக இப்ப உண்மையிலே நடக்கிற விஷயம் என்னது? அரை அயன் தாக்கத்துல நாகத்தில் இருந்துதான் ரெண்டு இலத்திரன் என்ன செய்ய போகுது? விடுவிக்கப்பட போகுது. நாகம் ரெண்டு இலத்திரனை விடுவிக்க போகுது. ஆக எப்படி வரணும்? சரியண்டா, சிங்க் மைனஸ் ரெண்டு இலத்திரன். சிங்க் மைனஸ் ரெண்டு இலத்திரன் நாகம் 2+ தருது. சரியா? ஆனா அப்படி எழுதுறதை விட நாங்க பொதுவாக எங்களோட வழக்கத்தில் இருக்கிற இலத்திரனும் மறையேற்றம் அது கழித்தல் என்று நாங்க காட்டுறல அரை அயன் தாக்கம் நேரம். அந்த கழித்தல நேராக்குறதுக்கு நீங்க சமன்பாடுல என்ன செய்வீங்க? மறைய நேராக்குறதுக்கு அப்படியே சமன்பாட்டுக்கு அங்கே கொண்டு போவீங்க. அதாலதான் நீங்க எந்த தாக்கத்தை பார்த்தாலும் எதுல இருந்து மைனஸ் இலத்திரன் என்று காட்ட மாட்டாங்க, நேரண்டு தான் குறிப்பிடுறது. சரியா? அப்படி எழுதினா பிழைண்டு இல்லை, அது ஆனா நடைமுறையில இல்லை. அவை அரை அயன் உங்களோட புத்தகத்திலேயும் தரப்பட்ட எல்லா அரை அயன் தாக்கங்களையும் நீங்க கவனிச்சீங்களாக இருந்தால் இலத்திரன் எப்படி, அதாவது கழித்தல் அடையாளத்து இருக்கிற இடத்துல இல்லாம அடுத்த சமன்பாடுக்கு அங்கல அடுத்த பக்கமாக கொண்டு போகப்பட்டு பிளஸ்ல தான் கொடுக்கப்பட்டிருக்கு. அவை Z10 2+ ஆகுது. அது எதுக்கு அண்மையில நடக்குது? நாகமின் வாயில நடக்கிறது. அதே மாதிரி
செப்பு மின்வாயில என்ன நடக்குது? H பிளஸ் வந்து அந்த செப்பு மின்வாய்க்கு போன 2 இலத்திரனையும் பெற்று எதுவாக மாறுது? H2 வாயுவாக மாறுது. சரியா? H2 வாயுவாக மாறுது. இதுதான் இங்க நடக்கிற அரை அயன் தாக்கம் ரெண்டும். சரியா? இந்த அரை அயன் தாக்கம் ரெண்டையும் ஒன்றாக கூட்டினால் வருதான் என்னது? முழு அயன் தாக்கம். ஒன்றையும் ரெண்டையும் கூட்டி வந்த முழு அயன் தாக்கம் தான் இது. என்ன நடக்குது? இங்க அதாவது இது ஒரு 2 சமன்பாடுமா யோசிச்சு நீங்க கூட்டணும். நாகத்தை இங்க இந்த பக்கமா கூட்ட வேற ஒத்தரும் இல்ல, ஆகவே நாகம் அப்படியே வரும். இங்கல 2H பிளஸ் கூட்ட ஒத்தரும் இல்ல, அப்படியே வரும். சரியா? இங்கல 2 இலத்திரன் சமன்பாடுக்கு இங்கல இருக்குது, இங்கல சமன் அதாவது அம்புக்குறிக்கு அங்கல 2 இலத்திரன் இருக்குது. இது ரெண்டும் என்ன ஆகும்? கேன்சல் ஆகும், வெட்டிப்பட்டுடும். ஆகவே மிச்சமுள்ள எல்லாத்தையும் எழுதினீங்களாக இருந்தால் இதுதான் முழு அயன் தாக்கம். இது தனியா இலத்திரனோடு எழுதுறதுக்கு நாங்க சொல்ற அரை அயன் தாக்கம். இலத்திரன் இல்லாம இலத்திரன்களை அதாவது கழித்தலோ அல்லது கூட்டல் மூலமாக இலத்திரன் இல்லாமலாக்கி நாங்க எழுதுற தாக்கத்துக்கு நாங்க சொல்றது முழு அயன் தாக்கம். ஆகவே உங்களுக்கு ஒரு இரசாயன களத்தை தந்தால் அதோட அரை அயன் தாக்கம் எழுத தெரியணும், முழு அயன் தாக்கம் எழுத தெரியணும். சரியா? ஒட்சியேற்றம் என்றால் என்னன்னு தெரியணும், தாழ்த்தல் என்றால் என்னன்னு தெரியணும். ஒட்சியேற்றம் என்றால் என்னது? அப்ப ஏதாவது ஒரு மூலகம் இலத்திரனை இழந்தால் அது ஒட்சியேற்றம், இலத்திரனை ஏற்றுக்கொண்டால் அது தாழ்த்தல். இந்த தாக்கத்துல விடுவிக்கப்பட்ட ஜிங்க் 2+க்கும் சரியா இங்க உருவாகின பாருங்க, இந்த அரை அயன் தாக்கத்தில் உருவாகின இந்த Z2+. சரியா? இங்கேயும் பாருங்க முழு அயன் தாக்கத்திலையும் அது இன்னும் மெதுவாக இருக்குது, அயனாக இருக்குது. இந்த அயன் என்ன செய்யும்? சல்பேட் அயன் கரைசல்ல சல்பேட் அயன் இருக்குது. ஆகவே நீங்க ஒரு தாக்கத்தை நீண்ட நேரம் செஞ்சீங்களாக இருந்தால் அந்த கரைசல்ல என்ன கடைசியாக எஞ்சும்? நாக 2+ம் சல்பேட்டும் எஞ்சும். சரியா? நாகமும் சல்பேட்டும் எஞ்சும், நாக அயன்களும் சல்பேட் அயன்கள். சரியா? இப்ப இந்த கேள்விக்கு விடையை யோசிச்சு சொல்லுங்கள் பாப்போம். ஓகே, இதுக்கு அப்ப விட 4வது விட. ஏன்? மெக்னீசியம் தாக்குதிறன் கூடினதுக்கு அடுத்ததா, அலுமினியம் அதுக்கு அடுத்ததா, நாகம், இறுதியா செப்பு. செப்பு உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், ஐதரசனை கூட இடம்பெயர்க்க முடியாத ஒரு உலோகம். ஏன்? தாக்க வீத தொடர்ல ஐதரசனுக்கு கீழாக இருக்கிறது தான் யாரு? செப்பு. மற்றதெல்லாம் அதாவது இருக்கிறதுலே ஆக கூடினது பொட்டாசியம், சோடியம், கால்சியம், அடுத்ததாக வாரது மெக்னீசியம். சரியா? ஓகே, அப்ப இது தாக்க வீதத்துடன் ஞாபகம் இருக்குது. ஞாபகம் வச்சுக்கலன்னு எதுக்கு? எங்கட இந்த பாடத்துக்கு மிக முக்கியமானது வந்து தாக்க வீத தொடர். சரியா? ஆகவே ஒரு களத்தை எடுத்துக்கொண்டால் மின் இரசாயன களத்துல நாங்க பார்த்தோம், புறத்தே தொடுப்பு இல்லாத நேரம் என்ன நடக்கும்? பொதுவாக அயன்கள் அமிலத்தோட தாக்கம் அடையிற மாதிரி நடக்கும். அதே புறத்தே ஒரு தொடுப்பை நீங்க தொடுத்தால், இணைப்பு கம்பி மூலமாக தொடுத்ததாக இருந்தால், சரியா, தொடுத்ததாக இருந்தால் இங்க உருவாகிறது வந்து மின்னோட்டம். அதாலதான் இது ஒரு பேட்டரி என்றார். சரியா? இப்ப அது நாகமும் செப்பும் கலந்த மின்வாய். சரியா? நாக மின்வாய்க்கு அருகில் நடக்கிற அரை அயன் தாக்கம் திரும்ப தந்திருக்கேன். ஆகவே ஒரு சடப்பொருள்ல இருந்து இலத்திரன் வெளியேறின நாங்க செல்ற பேர் என்னது? ஒட்சியேற்றம். சரியா? இலத்திரன் வெளியேறின நாங்க செல்றது ஒட்சியேற்றம். இந்த ஒட்சியேற்றம் நடக்கிற மின்வாயை நாங்க செல்றது அனோட்டு. நல்லா நினைவு வச்சுக்கொள்ளணும். ஒட்சியேற்றம் நடைபெற்றால் அந்த மின்வாய் அனோட்டு. ஆகவே இங்க நாக மின்வாயில ஒட்சியேற்றம் நடக்கிறதாக இருந்தால் நாக மின்வாய் தான் என்னது? அனோட்டு. சரியா? அதே நேரம் செப்புல என்ன நடக்குது? செப்பு மின்வாயில தாழ்த்தல் நடக்குது. தாழ்த்தல் என்றால் என்னது? ஏதாலும் ஒரு பதார்த்தம், யாதாயினும் ஒரு பதார்த்தம் இலத்திரனை பெற்றுக்கொண்டால் அதை நாங்க சொல்றது தாழ்த்தல். ஆகவே தாழ்த்தல் நடக்கிற மின்வாயை நாங்க சொல்றது கத்தோட்டு. தாழ்த்தல் நடக்கிறது கத்தோட்டு. இங்க ஞாபகம் வைக்க வேண்டிய விஷயம், பிளஸ் ஆக இருந்தால் அனோட்டு, மைனஸ் ஆக இருந்தால், அதாவது நேர் முடிவிடம் அனோட்டு, மறை முடிவிடம் கத்தோட்டு என்று ஞாபகம் வைக்கப்படாது. உண்மையா எப்படி அனோட்டு கத்தோட்டு தீர்மானிக்கப்படுற? ஒட்சியேற்றம் நடைபெற்றால் அது அனோட்டு,
தாழ்த்தல் நடைபெற்றால் அது கத்தோட்டு. சரியா? எந்த இடத்துல நீங்க மின் பாகுப்பு படித்தாலும் சரி, மின் ரசாயன களம் படித்தாலும் சரி, ஒட்சியேற்றம் நடந்தால் அது அனோட்டு, தாழ்த்தல் நடந்தால் அது கத்தோட்டு. சரியா? ஓகே. ஆகவே இதுல ஞாபகம் இருக்கும், ஒட்சியேற்றம் நடக்கிறது அனோட்ல, தாழ்த்தல் நடக்கிற கத்தோட்ல. இங்க ஒட்சியேற்றமும் தாழ்த்தலும் நாகத்திலையும் செப்பிலையும் நடந்த. இங்க தாக்க வீத தொடர்ல மேல உள்ளது அனோட்டாக இருக்குது, தாக்க வீத தொடர்ல கீழே உள்ளது கத்தோட்டாக இருக்குது. இதை பற்றி நாங்க இன்னும் ஆராய்வோம்.